வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதுதான் ஃபயர் இன்சூரன்ஸ், அதாவது தீ காப்பீடு. நம்மளோட சொத்துக்களை பாதுகாத்து நிதி ரீதியா நம்மள ஸ்திரமா வச்சுக்கிறதுக்கு இது எவ்வளவு முக்கியம்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு சின்ன தீப்பொறி நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உருவாக்கின எல்லாத்தையும் சாம்பலாக்கிட்டா என்ன ஆகும்? நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு இல்லையா? ஆனா தீ விபத்துங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு புரிஞ்சுக்க இந்த மாதிரி ஒரு கேள்வி ரொம்ப அவசியம். உண்மைதான். ஒரு தீ விபத்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்திட முடியும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் திரும்பவும் கட்டி எழுப்ப முடியும். அந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கறது தான் இந்த தீ காப்பீடு. சரி, அப்போ ஒரு சின்ன தீப்பொறி எப்படி ஒரு பெரிய பிரச்சனைக்கு விதையா அமையுது? தீ காப்பீடு எதுக்காக இவ்ளோ முக்கியம்னு சொல்றோம்? வாங்க இத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இப்ப இருக்கிற நகரங்களை பாருங்க. வீடுகளும் கடைகளும் ஆபீஸ்களும் எவ்வளவு நெருக்கமா இருக்கு. இதனால ஒரு இடத்துல சின்னதா தீ பிடிச்சா கூட அது அடுத்தடுத்த கட்டிடங்களுக்கு பரவுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம வீடுகள்லயும் சரி, வேலை செய்யற இடங்கள்லயும் சரி, எலக்ட்ரானிக் பொருட்கள் அதிகமாயிடுச்சு. இதனால தீ விபத்துக்கான ரிஸ்க் முன்ன விட இப்போ ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத ஆபத்துகள்ல இருந்து நம்மள காப்பாத்துற ஒரு நிதி பாதுகாப்பு வலை தான் தீ காப்பீடு. அப்போ தீ காப்பீடுனா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஃபயர் இன்சூரன்ஸுங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பாலிசி. தற்செயலா தீ விபத்து, மின்னல் தாக்குதல், இல்லனா இது சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது ஆபத்துனால நம்மளோட சொத்துக்கோ பொருட்களுக்கோ இல்ல நம்ம வருமானத்துக்கோ நஷ்டம் ஏற்பட்டா அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது தான் இதோட வேலை. ஒரு பெரிய நிதிச்சுமையிலிருந்து நம்மளை இது காப்பாத்துது. அப்போ இதோட முக்கிய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல, உங்க சொத்துக்கு ஏதாவது சேதம்னா அதுக்கு நிதி பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்து, உங்க கடையிலயோ ஃபேக்டரியிலயோ இருக்கிற பொருட்கள் ஸ்டாக் எல்லாம் எரிஞ்சு போனா அதுக்கும் கவரேஜ் உண்டு. இதனால உங்க பிசினஸ் தடைபட்டா கூட அதுக்கான நஷ்ட ஈடும் கிடைக்கும். இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு நீண்ட கால பாதுகாப்பையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது இல்லையா? சரி, ஒரு ஃபயர் இன்சூரன்ஸ் பாலிசில உண்மையிலே என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் ஆகும், அதோட பாதுகாப்பு எல்லைகள் எது வரைக்கும் இருக்குன்னு இப்போ விரிவா பார்க்கலாம். முதல்ல கட்டிடத்தையே எடுத்துக்கலாம். அதோட சுவர்கள், கூரை, ஃபவுண்டேஷன்ல இருந்து உள்ள இருக்கிற வயரிங், ஃபிட்டிங்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகும். அது மட்டும் இல்ல, உங்க வீட்டு கேட், வேலி, உள்ள இருக்கிற ரோடு, ஏன் உங்க வீட்டு மாடியில இருக்கிற சோலார் பேனல், செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் கூட இதுல அடங்கும். கட்டிடம் மட்டும் இல்லைங்க, அதுக்குள்ள இருக்கிற பொருட்களும் ரொம்ப முக்கியம். உங்க மிஷினரி, எக்யூப்மெண்ட்ஸ், கையில இருக்கிற ஸ்டாக், மூலப்பொருட்கள், ஃபர்னிச்சர், ஆஃபீஸ்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்னு எல்லாமே இதுல கவர் ஆகும். ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஆறுதல்னு யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி தீ விபத்து நடந்தா சேதமான பொருளை சரி செய்யறது மட்டும் செலவு கிடையாது. அந்த இடத்த சுத்தம் செய்யணும், எரிஞ்சு போன குப்பைகளை அப்புறப்படுத்தணும், அப்புறம் ஆர்கிடெக்ட், சர்வேயர்னு நிபுணர்களை கூப்பிட்டு மதிப்பிடணும். இந்த மாதிரி விபத்துக்கு பிறகான செலவுகளும் இதுல அடங்கும். இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை கண்டிப்பா கவனிக்கணும். ஒரு பாலிசில என்னெல்லாம் கவர் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம்னா, அதை விட முக்கியம் என்னெல்லாம் கவர் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ அந்த உள்ளடக்கங்கள், விலக்குகள், அதாவது இன்க்ளூஷன்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் என்னென்ன ஆபத்துக்கள்லாம் பாதுகாப்பு இருக்குன்னு போட்டிருக்கு. தீ, மின்னல், வெடிப்பு, புயல், வெள்ளம், கலவரம் மாதிரியான விஷயங்கள். இன்னொரு பக்கம் எதுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னு இருக்கு. போர், படையெடுப்பு, அணுசக்தி ஆபத்துகள், இல்ல நாமளே வேணும்னே நம்ம சொத்துக்கு சேதம் விளைவிச்சா அதுக்கெல்லாம் கவரேஜ் கிடையாது. அதே மாதிரி காலப்போக்கில் ஏற்படுற சாதாரண தேய்மானத்துக்கும் கிடையாது. சோ பாலிசி எடுக்கும்போதே இது எல்லாம் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்து, இந்த சராசரி விதி, அதாவது ஆவரேஜ் கிளாஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உதாரணமா, உங்க சொத்தோட மதிப்பு 1 கோடி ரூபாய்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க 50 லட்சம் ரூபாய்க்கு தான் இன்சூர் பண்ணிருக்கீங்க. அப்போ நீங்க 50% குறைவா இன்சூர் பண்ணிருக்கீங்க. ஒருவேளை தீ விபத்துல 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டா உங்களுக்கு முழுசா 10 லட்சம் கிடைக்காது. அதுல 50%, அதாவது 5 லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும். அதனால உங்க சொத்தோட சரியான மதிப்புக்கு இன்சூர் பண்றது ரொம்ப முக்கியம். சரி, ஒருவேளை துரதிர்ஷ்டவசமா ஒரு விபத்து நடந்துட்டா உங்க பாலிசியை எப்படி பயன்படுத்துறது? கிளைம் பண்றதுக்கான செயல்முறை என்ன? அதோட ஸ்டெப்ஸை இப்ப பார்க்கலாம். கிளைம் பண்றது பெரிய கஷ்டமான வேலையை நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான 4 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, விபத்து நடந்த உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காம உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் சொல்லிடணும். ஸ்டெப் 2, அவங்க ஒரு சர்வேயரை அனுப்புவாங்க. அவர் வந்து சேதத்தை ஆய்வு செய்வார். ஸ்டெப் 3, நீங்க தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணணும். ஃபைனலா ஸ்டெப் 4, உங்க கோரிக்கையை அவங்க மதிப்பிட்டு கிளைம் செட்டில் பண்ணிடுவாங்க. இதுல முதல் படி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தகவல் கொடுக்குறது. கடைசியா இந்த வார்த்தைகளை பாருங்க. சொத்து மற்றும் நிதி பாதுகாக்கப்படுவதை அறிவது நம்பிக்கையை தருகிறது. இது எவ்வளவு உண்மையான வார்த்தை பாத்தீங்களா? தீக்காப்பீடுங்கிறது வெறும் பண சம்பந்தப்பட்டதில்ல,
அது நம்மளோட சொத்தும் நிதியும் பத்திரமா இருக்குங்கிற ஒரு மன நிம்மதியையும் நாளைக்கு என்ன நடந்தாலும் சமாளிக்கலாங்கிற ஒரு தைரியத்தையும் கொடுக்குது. சரி, இன்னைக்கு நாம ஃபயர் இன்சூரன்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். நீங்க உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் உருவாக்கி வச்சிருக்கிற நிதி பாதுகாப்பு வலை இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவங்களை சந்திக்க தயாரா இருக்கா? இத பத்தி யோசிங்க, சரியான முடிவை எடுங்க. நன்றி.